அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம் பாடம் 2 தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். இந்த பாடத்திலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். எல்லாமே முக்கியமான கேள்விகள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 110 கொஷின் இருக்குது. இந்த பாடத்தை புக்கில் படிச்சுட்டு நம்முடைய வீடியோவை நீங்கள் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னாவே போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். புத்தகம் இல்லாத நண்பர்கள், நான் என்ன தகவலை சொல்கிறேனோ இந்த தகவலை நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும், புத்தகத்தையே படிக்க தேவையில்லை. அந்தளவுக்கு நீட்டாக கிளியராக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இதை டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? மொத்தம் 110 கொஸ்டின் இருக்குது. டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஆன்சரை நல்லா பார்த்து வச்சுட்டு வாங்க. சரி, ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். வங்கப்பிரிவினை திட்டத்தை முதலில் எதிர்த்தவர்கள் யார்? வங்கப்பிரிவினை எப்போ கொண்டு வந்தாங்க? 1905 தான் வங்கப்பிரிவினை செய்யப்பட்டது. முதல்ல எதிர்த்தவர்கள் யார்? மிதவாத தேசியவாதிகள். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மிதவாத தேசியவாதிகள் எதிர்த்த முதல் திட்டம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். வங்கப்பிரிவினை திட்டம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாற்றில் முதலாக விளிம்பு நிலை மக்களும் நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் அறிந்து கொள்ள காரணமான இயக்கம் என்ன? இந்திய தேசிய இயக்க வரலாறுலேயே அடித்தட்டு மக்களும் அரசியல்னா என்ன, தேசிய சிந்தனைனா என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள காரணமான இயக்கம் இது சுதேசி இயக்கம். 1907 தான் உருவாகியிருக்கு. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். சுதேசி இயக்கத்தின் ஆன்மாவாக கருதப்பட்ட பத்திரிகை என்ன? இது ஸ்கூல் புக்கில் இல்லைங்க, இது அவுட் சோர்ஸ் கொஷின். சுதேசி இயக்கத்தின் ஆன்மாவாக கருதப்பட்ட பத்திரிகை என்ன? இதற்கான பதில் வந்தே மாதரம். நல்ல கவனிங்க. சுதேசி இயக்கத்தின் ஆன்மாவாக கருதப்பட்ட பத்திரிகை வந்தே மாதரம். அடுத்த கொஷின் பாருங்கள். சுதேசி இயக்கத்தின் போது கேசரி என்பது மராத்தி பத்திரிகை, மராத்தா என்பது ஆங்கில மொழி பத்திரிகை போன்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மராத்தா என்பது எந்த மொழி பத்திரிகைன்னு கேட்டிருக்காங்க. கேசரி அப்படிங்கிறது மராத்தி மொழி பத்திரிகை, மராத்தா என்பது ஆங்கிலத்தில் வந்த பத்திரிகை. இந்த 2 பத்திரிகையையும் சுதேசி இயக்கத்தின் போது நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பாலகங்காதர திலகர். கேசரி, மராத்தா போன்ற பத்திரிகைகளை நடத்தியவர் பாலகங்காதர திலகர். அடுத்த வினா பாருங்கள். சுதேசி இயக்கத்தின் போது நியூ இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? நியூ இந்தியா இந்த பத்திரிகையை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, அன்னி பெசன்ட் 1917 அந்த காலகட்டங்களில் நடத்தியிருப்பாங்க. அது வேறு, சரிங்களா? அந்த பத்திரிகை வேறு. சுதேசி இயக்க காலத்தின் போது உருவாக்கப்பட்ட பத்திரிகை வேறு. நியூ இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் பிபின் சந்திரபால். 2 இடத்துல வந்துருச்சோ, பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. பிபின் சந்திரபால் இவர் தான் நியூ இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பத்திரிகையை நடத்தியவர்கள். நல்ல கவனிங்க, நடத்தியவர்கள் 2 பேர் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிகை இதை நடத்தியவர்கள் ஒருத்தர் அரவிந்த் கோஷ், இன்னொருத்தர் பிபின் சந்திரபால். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் நடத்தியிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நடத்தினது வந்தே மாதரம் என்ற பத்திரிகை. இதுதான் சுதேசி இயக்கத்துடைய ஆன்மாவாக விளங்கிய பத்திரிகை. அடுத்த வினா பாருங்கள். பொதுக்கூட்டங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பொதுக்கூட்டங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1907ங்க. 1907 பொதுக்கூட்டங்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்த 3 சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம். இந்த 3ம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1908ங்க. 1908. அடுத்த வினா பாருங்கள். இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1910 கொண்டு வந்திருக்காங்க. இந்திய பத்திரிகை சட்டம் 1910. அடுத்த வினா பாருங்கள். எந்த இயக்கத்தின் போது முதன்முறையாக காவல்துறையினர் சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்தினர்? பொதுக்கூட்டங்களை கண்காணித்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத சுருக்கெழுத்து முறையில் நோட் பண்ணிகிட்டே வந்தாங்க. எந்த இயக்கத்தின் போது இந்த முறை பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சுதேசி இயக்கத்தின் போது தான் சுருக்கெழுத்து முறையை காவல்துறையினர் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள்.
1899 ஜனவரி 6இல் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? 1899 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இந்தியாவுடைய புதிய தலைமை ஆளுநர், இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக வந்தவர் யார்? கர்சன் பிரபு தான் வந்திருக்காரு. இவர் தான் வங்க பிரிவினையை பண்ணார். அடுத்த வினா பாருங்கள். 1899இல் கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தவர் யார்? 1899இல் கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தவர் யார்? கர்சன் பிரபு தான் குறைத்திருக்கிறாரு. அடுத்த வினா பாருங்கள். பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1904 தான் கொண்டு வந்திருக்காங்க. 1904 தான் பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள். 1904இல் அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தவர் யார்? 1904 பண்ணியிருக்காங்க அலுவலக ரகசிய சட்ட திருத்தம். அந்த திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? கர்சன் பிரபு தான் கொண்டு வந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். வங்க பிரிவினை பற்றிய விவாதம் முதலில் எழுந்த ஆண்டு. வங்காளத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற கருத்து முதல்ல எழுந்த ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. 1860 தான் முதல் முறையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 1860. அடுத்த வினா பாருங்கள். வங்க பிரிவினை திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்ட ஆண்டு. 1860 ஃபஸ்ட்டில் பேசினாங்க. அப்புறம் அப்படியே படிப்படியே மறந்துட்டாங்க. மீண்டும் அதற்கு புத்துயிர் அளிக்கப்பட்ட ஆண்டு 1890 மார்ச் மாதம். 1890 மார்ச் மாதம். அடுத்த வினா பாருங்கள். 1903இல் இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்புகள் என்பதை வெளியிட்டவர் யார்? இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்புகள் 1903 வெளிவந்தது. இதை வெளியிட்டவர் கர்சன் பிரபு. அடுத்த வினா பாருங்கள். 1907இல் ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டவர் யார்? 1907இல் ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டவர் யார்? கர்சன் பிரபு. கர்சன் பிரபு எழுதிய இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் அப்படிங்கிற குறிப்புகள் அதுதான் ரிஸ்லி அறிக்கையாக பிற்காலத்தில் வெளிவருது. அடுத்த வினா பாருங்கள். புவியியல் அடிப்படையில் இயற்கையாக வங்காளத்தை பிரித்த ஆறு என்ன? புவியியல் அடிப்படையில் இயற்கையாக வங்காளத்தை இரண்டாக பிரித்த ஆறு என்ன? பாகீரதி அப்படிங்கிற ஆறு. பாகீரதி ஆறு வங்காளத்தை இரண்டாக பிரித்தது. அடுத்த வினா பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்ட மொழி என்ன? ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்ட மொழி என்ன? வங்கமொழி. ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னாவே வங்கமொழி கவிஞர் தான். அடுத்த வினா பாருங்கள். வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள். எப்போ அதிகாரப்பூர்வமாக வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அறிவிப்பு பண்ணது எப்போன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? 1905 ஜூலை 19 தான் அறிவிப்பு செய்யப்பட்டது. வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு அறிவித்தது 1905 ஜூலை 19. அடுத்த வினா பாருங்கள். வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள். எப்போ அதிகாரப்பூர்வமாக பிரித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1905 அக்டோபர் 16. 1905 அக்டோபர் 16 தான் பிரிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. 1905 ஜூலை 19 பிரிக்க போகிறோன்னு அறிவிக்கிறாங்க. 1905 அக்டோபர் 16 அதிகாரப்பூர்வமாக பிரிச்சிட்டாங்க. அடுத்த வினா பாருங்கள். கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் வங்கப்பிரிவினை எதிர்ப்பை மக்களிடையே விரிவுபடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்ட நாள். கல்கத்தாவில் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. வங்கப்பிரிவினை எதிர்ப்பை மக்கள்கிட்ட விரிவுபடுத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எப்பொழுது முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1905 ஜூலை 17. 1905 ஜூலை 17. 1905 ஜூலை 17 கல்கத்தா கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க வேண்டுகோள் விடுத்தவர் யார்? 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் ஆங்கில நிறுவனங்களையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை விடுத்தவர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்த வினா பாருங்கள். கல்கத்தா நகர அரங்கில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்ட நாள்.
சுதேசி இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு சுருக்கமாக கூட கேட்கலாம். இதுக்கான பதில் 1905 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. 1905 ஆகஸ்ட் 7 தான் சுதேசி இயக்கம் முறையாக தொடங்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள், அந்நிய பொருட்கள் புறக்கணிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட மத விழா என்ன? இதை புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்நிய பொருட்கள் புறக்கணிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட மத விழா என்ன? துர்கா பூஜை. அடுத்த வினா பாருங்கள், வங்க பிரிவினையின் போது மக்களால் பாடப்பட்ட பாடல் என்ன? ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கை நதியில் நீராடி ஊர்வலமாக போயிருக்காங்க. அப்போ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. வந்தே மாதரம் என்ற பாடலை தான் பாடியிருக்காங்க. வங்க பிரிவினையின் போது மக்களால் பாடப்பட்ட பாடல் வந்தே மாதரம் என்ற பாடல். அடுத்த வினா பாருங்க, சுதேசி இயக்கமானது தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று கூறியவர் யார்? சுதேசி இயக்கத்தை பற்றி, சுதேசி இயக்கமானது தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று கூறியவர் யார்? ஜி சுப்பிரமணியம். இவர் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பாருங்கள், சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்துக்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது என்றவர் யார்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த கூட கேட்கலாம், யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். சுதேசி இயக்கம் என்பது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்துக்கானது மட்டும் கிடையாது, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது என்று கூறியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே யாருங்க? காந்தியுடைய அரசியல் குரு. அடுத்த வினா பாருங்கள், சுதேசி என்பதன் பொருள் என்ன? சுதேசி என்பதன் பொருள் என்ன? ஒருவரது சொந்த நாடுன்னு அர்த்தம். சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு. அடுத்த வினா பாருங்கள், 1872 பூனாவில் சுதேசி என்ற தத்துவத்தை பிரபலப்படுத்தியவர் யார்? 1872 தான் சுதேசி அப்படிங்கிற தத்துவத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கே பேசுகிறாங்க? பூனாவில் பேசுகிறாங்க. யார் இதை பேசுகிறாங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே. எம்ஜி ரானடே அப்படிங்கிறவர் தான் சுதேசி கருத்தை முதல்ல பேசுகிறாரு. எங்கே பேசுகிறாரு? பூனாவில் பேசுகிறாரு. 1872 பேசுகிறாரு. அடுத்த வினா பாருங்கள், ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுடைய பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொன்னவர் மகாதேவ் கோவிந்த ரானடே. அடுத்த வினா பாருங்கள், 1920களில் சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தவர் யார்? 1920களில் சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். அடுத்த வினா பாருங்கள், சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்மபலம் என்றவர் யார்? சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்மபலம். வெகு தொலைவிலிருந்து கிடைப்பதை ஒதுக்கி வைத்து நமக்கு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்லியிருக்காங்க. சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்மபலம் என்று குறிப்பிட்டவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்த வினா பாருங்கள், ஆக்கப்பூர்வமான சுதேசி கருத்துக்களை தனது எழுத்துக்கள் மூலம் பிரபலமடைய செய்தவர் யார்? ஆக்கப்பூர்வமான சுதேசி கருத்துக்களை தனது எழுத்துக்கள் மூலம் பிரபலமடைய செய்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த வினா பாருங்கள், சுய உதவி, அதாவது ஆத்மசக்தின்னு சொல்லுவாங்க, சுய உதவி பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் யார்? சுய உதவி பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அடுத்த வினா பாருங்கள், சுய உதவி அதாவது ஆத்மசக்தி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் யார்? சுய உதவி அப்படிங்கிற அந்த செய்தியை மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக மேலாக்கள் அப்படிங்கிற திருவிழாக்களை பயன்படுத்துங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த வினா பாருங்கள், 1902 விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? 1902 விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? சதீஷ் சந்திர முகர்ஜி. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சதீஷ் சந்திர முகர்ஜிங்கிறவர் 1902 விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள், விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. கல்விக்கான தேசிய கழகம் என்பது உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன?
1905 நவம்பர் 5 தான் உருவாக்கியிருக்காங்க. 1905 நவம்பர் 5. அடுத்த வினா பாருங்க. வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்ட ஆண்டு. வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 1906 ஆகஸ்ட்டில் தான் உருவாக்கியிருக்காங்க. 1906 ஆகஸ்ட் மாதம் வங்காள தேசிய கல்லூரியையும் பள்ளியையும் உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். அடிமை கல்வி நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தவர் யார்? அடிமை கல்வி நிறுவனங்களிலிருந்து வெளியே வாங்க வேண்டுகோள் விடுத்தவர் யார்? சதீஷ் சந்திர முகர்ஜி. அடுத்த வினா பாருங்கள். சுதேசி இயக்கத்தின் போது பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான முறை என்ன? சுதேசி இயக்கத்தின் போது பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான வெற்றிகரமான முறை சமிதிகள் அப்படிங்கிற முறை. அதாவது தொண்டர் படைன்னு சொல்லுவாங்க. இந்த படையை தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். முப்பெரும் தலைவர்களில் பொருந்தாதவர் யார்? சுதேசி இயக்க காலத்தில் 3 முக்கியமான தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள முப்பெரும் தலைவர்கள் சொல்லுவாங்க. லால் பால் பால் என்று குறிப்பிடுவார்கள். இதுக்கான பதில் லாலா லஜபதி ராய் வருவார், பாலகங்காதர திலகர் வருவார், பிபின் சந்திரபால் வருவார், தாதாபாய் நௌரோஜி வரமாட்டார். இவர் தான் பொருந்தாதவர். அடுத்த வினா பாருங்கள். சுயராஜ்யம் என்பது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே, இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்து கொள்வது அல்ல என்பது யாருடைய கருத்து? சுயராஜ்யத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சுயராஜ்யம் அப்படின்னா சொந்த மக்களுடைய நிர்வாகம் மட்டும்தான், இங்கிலாந்துடனான எந்த உறவையும் துண்டித்து கொள்வது கிடையாது என்று சுயராஜ்யத்துக்கு விளக்கம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாலகங்காதர திலகர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து வேணா பாருங்கள். சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பது யாருடைய கருத்து? சுயராஜ்யம் அப்படிங்கிறது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல். இது யாருடைய கருத்துன்னா பிபின் சந்திரபாலுடைய கருத்து. நல்லா கவனிங்க. அதாவது சுயராஜ்யம் அப்படின்னா சொந்த மக்களுடைய நிர்வாகம் மட்டும்தான், இங்கிலாந்துடனான எந்த உறவையும் துண்டித்து கொள்வதல்ல இப்படி சொன்னவர் திலகர். அதுவே சுயராஜ்யம் அப்படிங்கிறது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் இப்படி சொன்னவர் பிபின் சந்திரபால். அடுத்த வினா பாருங்கள். 1906 இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? 1906 இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மின்டோ பிரபு. இவர் தான் நியமிச்சிருப்பாங்க. மின்டோ பிரபுவை தான் நியமிச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். 1906 கல்கத்தா மாநாட்டில் காங்கிரஸின் தலைவரானவர் யார்? 1905 வங்க பிரிவினை வருது. அப்பயே காங்கிரஸுக்குள்ளே 2 பிரிவு உருவாகுது, மிதவாதிகள், தேசியவாதிகள். 1906 கல்கத்தா மாநாட்டில் காங்கிரஸுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜியை தேர்ந்தெடுத்ததுனால மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் எந்த விதமான சண்டையும் போடாமல் இருந்துடுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, மாநாடு எங்கே நடக்குது? கல்கத்தாவில் நடக்குது. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நௌரோஜி. அடுத்த வினா பாருங்கள். 1906 காங்கிரஸ் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட மிதவாத தலைவர் யார்? 1906 கல்கத்தா காங்கிரஸ் நடக்குது இல்லையா, தலைவராக வந்தவர் தாதாபாய் நௌரோஜி. ஆனால் இன்னொரு மிதவாத காங்கிரஸ் தலைவர் பெரோசா மேத்தாவை இந்த தேர்தலில் தோற்கடிச்சிருவாங்க. அடுத்த வினா பாருங்கள். 1906 கல்கத்தா மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிய 4 தீர்மானங்களில் சரியானது. ஸோ நல்லா கவனிங்க, 4 தீர்மானங்கள் அப்படிங்கிறத தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றம் பண்ணுறாங்க. என்னது? சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி. இந்த 4 தீர்மானங்களையும் 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றுறாங்க. அடுத்த வினா பாருங்கள். தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட இடம். தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட இடம் பூனாங்க. பூனாவில் தான் 1907 காங்கிரஸ் மாநாட்டை நடத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே போனால் நமக்கு டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மாற்றிட்டாங்க. 1907 எங்கே நடக்குதுன்னா சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அப்போ நோட் பண்ணிக்கோங்க, தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட இடம் பூனா. அடுத்த வினா பாருங்கள். 1907 மிதவாத தேசியவாதிகளின் காங்கிரஸ் தலைவர் வேட்பாளர் யார்? 1907 சூரத்தில் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் சார்பாக காங்கிரஸ் தலைவராக வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் ராஸ் பிகாரி கோஸ்.
நோட் பண்ணிக்கோங்க, மிதவாத தலைவர் ராஸ்பிகாரி கோஸ். அடுத்த வினா பாருங்கள், 1907 தீவிர தேசியவாதிகளின் காங்கிரஸ் தலைவர் வேட்பாளர் யார்? தீவிர தேசியவாதிகள் யாரை தலைவராக நிப்பாட்டுறாங்கன்னா லாலா லஜபதி ராயை நிப்பாட்டுறாங்க. மிதவாதிகள் ராஸ்பிகாரி கோஸை நிப்பாட்டுறாங்க. தீவிர தேசியவாதிகள் லாலா லஜபதி ராயை நிப்பாட்டுறாங்க. அடுத்த வினா பாருங்கள், 1907 சூரத் பிளவிற்கு பிறகு உருவான தீவிர தேசியவாதிகள் இல்லாத காங்கிரஸ் டேஸ் என அழைக்கப்பட்டது. 1907 சூரத் பிளவு ஏற்படுது. தீவிர தேசியவாதிகள் காங்கிரஸ் விட்டு வெளியே போயிடுறாங்க. எனவே அந்த காங்கிரஸை மேத்தா காங்கிரஸ் என்று அழைச்சிருக்காங்க. மேத்தா காங்கிரஸ். அடுத்த வினா பாருங்கள், எந்த ஆண்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும் கலந்து கொண்டனர்? தீவிர தேசியவாதிகள் வரல, மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. 1908 இந்திய தேசிய காங்கிரஸ். 1908 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. அடுத்த வினா பாருங்கள், தீவிர தேசியவாதம் சரிந்து புரட்சிகர செயல்பாடுகள் அதிகரித்த ஆண்டு. தீவிர தேசியவாதம் என்பது படிப்படியாக அப்படியே சரிய ஆரம்பிக்குது. புரட்சிகர செயல்பாடுகள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. எப்போன்னா 1908 நடக்க ஆரம்பிக்குது. 1908. அடுத்த வினா பாருங்கள், 1870களில் பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி மையங்கள் ஏற்பட காரணமானவர் யார்? 1870களில் எக்கினால் ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டவர் விவேகானந்தர். அவருடைய கருத்தால் தான் நிறைய இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டது. எப்போது? 1870. அடுத்த வினா பாருங்கள், வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் பரவலாக படிக்கப்பட்ட ஆனந்த் மத் என்னும் நாவலை எழுதியவர் யார்? ஆனந்த் மத் அப்படின்னா ஆனந்த மடம்னு தமிழில் சொல்லுவோம். இது ஒரு நாவல். வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் படிக்கப்பட்ட நாவல். இதை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்த வினா பாருங்கள், வங்காளத்தில் பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு. வங்காளத்தில் பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 1902 தான் உருவாக ஆரம்பிக்குது. 1902. அடுத்த வினா பாருங்கள், கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர்கள் யார்? அணுசீலன் சமிதி என்பதை உருவாக்கியிருக்காங்க. எங்கே உருவாக்கியிருக்காங்க? கல்கத்தாவில் உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்குனாங்க? ஜிதேந்திரநாத் பானர்ஜியும் பரிந்தர் குமார் கோஸ், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. ஜிதேந்திரநாத் பானர்ஜி, பரிந்தர் குமார் கோஸ் 2 பேரும் சேர்ந்து தான் கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், 1906 டாக்கா அணுசீலன் சமிதியை உருவாக்கியவர் யார்? 1906 டாக்கா அணுசீலன் சமிதியை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கியவர் புலின் பிகாரி தாஸ். புலின் பிகாரி தாஸ். அடுத்த வினா பாருங்கள், 1906 மார்ச்சில் யுகாந்தர் என்ற புரட்சிகர வார இதழ் எங்கு தொடங்கப்பட்டது? இது பார்த்திங்கன்னா புரட்சிகர வார இதழ் யுகாந்தர் வங்காளத்திலிருந்து வெளிவந்தது. 1906 மார்ச் மாதம் தொடங்கியிருக்காங்க. வாரம் வாரம் வரக்கூடிய ஒரு இதழ். இது எங்கு தொடங்கப்பட்டது? இது வங்காளத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள், கல்கத்தா அணுசீலன் சமிதி ஆகஸ்ட் 1906 முதல் சுதேசி கொள்ளையை நடத்திய இடம். முதல் கொள்ளையை நிகழ்த்துறாங்க. அவங்களுக்கு நிதி தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஆகஸ்ட் மாதம் 1906 முதல் சுதேசி கொள்ளையை நடத்துகிறாங்க. நடத்திய இடம் ரங்பூர் என்ற இடம். ரங்பூர். அடுத்த வினா பாருங்கள், 1906 ஹேமச்சந்திர கனுங்கோ இராணுவ பயிற்சியும் வெடிகுண்டு தயாரிக்கும் தொழில்நுட்பமும் கற்பதற்காக எங்கு சென்றார்? இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு புரட்சிகரவாதி. ஹேமச்சந்திர கனுங்கோ 1906 இவர் பாரிஸுக்கு போயிருக்காரு. எதுக்காக போயிருக்காரு? இராணுவ பயிற்சி எடுப்பதற்காகவும் வெடிகுண்டு தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு வர்றதுக்காகவும் பாரிஸுக்கு போயிருக்காரு. சரிங்களா? எப்போ போனாருன்னு பார்த்துக்கோங்க, 1906 போயிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள், 1908 நாடு திரும்பிய ஹேமச்சந்திர கனுங்கோ ஒரு மதச்சார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிப்பதற்கான தொழில்கூடத்தையும் நிறுவிய இடம். 1906 போனவர் 1908 ரிட்டர்ன் வராரு. வந்துட்டு ஒரு மதச்சார்பு பள்ளியை உருவாக்கி அதோட குண்டுகள் தயாரிப்பதற்கான தொழில்கூடத்தையும் உருவாக்குறாரு. அதை எங்கே உருவாக்குனாருன்னு கேட்குறாங்க. மணிக்தலா என்ற இடத்துல தான் உருவாக்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள், டக்ளஸ் கிங்ஸ்போர்டு என்னும் ஆங்கில அதிகாரியை கொலை செய்யும் பொறுப்பு யாரிடம் கொடுக்கப்பட்டது? இவரை ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னா, சுதேசி இயக்க போராட்டக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை
கொடுமைப்படுத்தியவர் தான் இந்த ஆங்கில அதிகாரி. இவரை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா 2 பேர்கிட்ட கொடுக்குறாங்க. குதிராம் போஸ், பிரபுல்லா சாக்கி 2 பேர்ட்டையும் கொடுக்குறாங்க. குதிராம் போஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசு, பிரபுல்லா சாக்கிக்கு வந்து 19 வயசு. 2 பேர்ட்டையும் ஒப்படைக்கிறாங்க. அடுத்த வினா பாருங்கள், அலிப்பூர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற ஆண்டு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குதிராம் போஸும் பிரபுல்லா சாக்கியும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்ட்டை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ குண்டு வீசுகிறாங்க, அதான் அலிப்பூர் குண்டு வெடிப்புன்னு சொல்கிறாங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற ஆண்டு 1908 ஏப்ரல் 30. 1908 வருஷம் ஏப்ரல் மாதம் 30. அடுத்த வினா பாருங்கள், அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஷ், அவருடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ், மேலும் எத்தனை நபர்கள் கைது செய்யப்பட்டனர்? இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பில் நீங்களாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கோஷ் அவரை கைது பண்ணிட்டாங்க. அவருடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் அவரையும் கைது பண்ணிட்டாங்க. மேலும் 35 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 35 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், முக்கியமான வினா. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ் இவர் தான் வாதாடியிருக்காரு. சுருக்கமாக CR தாஸ்ன்னு குறிப்பிடுவாங்க. அடுத்த வினா பாருங்கள், அரவிந்த கோஷ் 1950 இயற்கை எய்தும் வரை தங்கியிருந்த இடம் எது? 1950 தான் இறந்திருப்பார். அவர் ஆன்மீக பாதைக்கு வந்திருப்பார். அவர் தங்கியிருந்த இடம் பாண்டிச்சேரி. ஏன்னா இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அவர் வந்து நிரபராதி, அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் விட்டுருவாங்க. அதனால் அவர் அங்கிருந்து வந்து பாண்டிச்சேரியில் தங்கி அங்கேயே இறக்கிற வரைக்கும் ஆன்மீக துறவியாக இருந்திருப்பார். அடுத்த வினா பாருங்கள், மிண்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. மிண்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் எப்பொழுது அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1908 டிசம்பர் மாதம் அறிவிக்கிறாங்க. 1908 வருஷம் டிசம்பர் மாதம். அடுத்த வினா பாருங்கள், மிண்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் யாருக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை வழங்கியது? யாருக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான பாயிண்ட்டுங்க. யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. மிண்டோ மார்லி யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா முஸ்லீம்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, மிண்டோ மார்லி முஸ்லீம்களுக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், ஆட்சேபனைக்குரிய செய்திகளை வெளியிடும் அச்சக சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை நீதிபதிகளுக்கு வழங்கிய சட்டம் என்ன? அதாவது ஆங்கில அரசை எதிர்த்து நம்ம ஒரு செய்தியை போட்டுட்டோம்னா ஆங்கில நீதிபதிகள் நம்முடைய அச்சக சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம். இப்படி ஒரு சட்டம் இருக்குது. அது எந்த சட்டம் அப்படின்னா 1908 செய்தித்தாள் சட்டம். இந்த சட்டத்தின்படி ஆட்சேபனைக்குரிய ஒரு செய்தியை போட்டுட்டோம்னா நம்முடைய சொத்துக்களை ஆங்கில நீதிபதிகள் பறிமுதல் செய்யலாம். அடுத்த வினா பாருங்கள், அச்சக உரிமையாளர்களும் வெளியீட்டாளர்களும் பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்கிய சட்டம் என்ன? அதாவது ஃபஸ்ட்டே வந்து ஒரு பிணைத்தொகையை கட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளை எதிர்த்து நியூஸ் போட மாட்டாங்கல்ல, ஏன்னா அவங்க காசு நம்மக்கிட்ட இருக்குல்ல. ஸோ இதை மையமாக வச்சு தான் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா 1910 இந்திய பத்திரிகை சட்டம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 1908 சட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நியூஸை நம்ம வந்து ஆங்கில அரசுக்கு எதிராக போட்டோம்னா நம்மகிட்ட இருந்து சொத்தை ஆட்டையை போட்டுருவாங்க. 1910 இந்திய பத்திரிகை சட்டப்படி நம்ம ஆல்ரெடி பிணைத்தொகையை கட்டி வைக்கணும். நம்ம ஏதாவது தப்பான நியூஸ் போட்டோம்னா அந்த பிணைத்தொகையிலேருந்து அவங்க காசை எடுத்துக்குவாங்க. சரிங்களா. அடுத்தது, கடுமையான அடக்குமுறை காரணமாக புரட்சிகர தேசியவாத செயல்பாடுகளின் மையம் நகர்ந்த இடம். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தது? வங்காளத்தில் தான் ஆரம்பித்தது. கல்கத்தா அணுசீலன் சமிதி, டாக்கா அணுசீலன் சமிதியெல்லாம் பார்த்தோம். பிறகு அது எங்கே போக ஆரம்பிச்சதுன்னா பஞ்சாபுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நகர ஆரம்பித்தது. அடுத்த வினா பாருங்கள், 1907 சென்னை கடற்கரையில் உரைகள் நிகழ்த்தி தமிழகம் முழுவதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? 1907 தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை கடற்கரையில் நிறைய மக்கள்கிட்ட பேச்சு கொடுத்து ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பிபின் சந்திரபால். நோட் பண்ணிக்கோங்க, பிபின் சந்திரபால் தான் வந்திருப்பார். அவர் தான் சென்னை மாகாணம் முழுக்க நிறைய பேச்சுக்களை பேசியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள், வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு என்ன? ஒரு கூட்டு பங்கு நிறுவனம் பதிவு செய்யப்படுது. 1906 பதிவு பண்ணுறாரு. 1906 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனிங்கிறத பதிவு பண்ணுறாங்க.
அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு கேட்குறாங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் மொத்த முதலீடு ரூபாய் 10 லட்சம். 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டது. ஒரு பங்கு 25 ரூபாய் வீதம் இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளைச் சேர்ந்தோருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. எஸ்எஸ் கலியோ, எஸ்எஸ் லாவோ 2 நீராவி கப்பல் வாங்கப்பட்டது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியுடைய மொத்த மதிப்பு 10 லட்சம் ரூபாய். இதை 40,000 பங்காக பிரித்தாங்க. ஒரு பங்கு 25 ரூபாய். அதை ஆங்கிலேயருக்கு கொடுக்கல, மற்ற இந்தியாவுடைய அண்டை நாட்டுக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. 2 கப்பல் வாங்கினாங்க, எஸ்எஸ் கலியோ, எஸ்எஸ் லாவோ. ஸோ அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து கேசரி மராத்தா பத்திரிகைகளில் எழுதியவர் யார்? சுதேசி கப்பல் கம்பெனி நல்லா இயங்குது, இந்த வெற்றியை கேசரி மராத்தா பத்திரிகையில் எழுதியவர் லோகமானிய திலகர். அடுத்த வினா பாருங்கள், சுதேசி நீராவி கப்பல் முயற்சியை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவியவர். பாராட்டுவதோடு மட்டுமில்லாமல் இன்னும் விற்கணுமா, சரி கொண்டாங்க பங்குகளை நான் விற்று தரேன் என்று விற்பனைக்கு உதவியவர் யார்? அரவிந்த் கோஷ் தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. அரவிந்த் கோஷ். நல்ல கவனிங்க, கேசரி மராத்தாவில் பாராட்டியவர் திலகர், அதுவே விற்க உதவி செஞ்சவர் அரவிந்த கோஷ். அடுத்த வினா பாருங்க, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் பெரிய பங்குதாரர்களில் இருவர் யார்? இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியில் 2 பேர் மிகப்பெரிய பங்குதாரராக இருந்தாங்க. ஒருத்தர் பாண்டித்துரை, இன்னொருத்தர் ஹாஜி பக்கீர் முகமது. இந்த 2 பேரும் மிகப்பெரிய பங்குதாரராக இருந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆண்டு. கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1908 மார்ச் மாதம் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்களின் வெற்றியை எந்த செய்தி பத்திரிகைகள் வாழ்த்தின? இந்த போராட்டமும் வெற்றி பெறுது. இது காரணம் வ.உ. சிதம்பரனார். அவரும் சுப்பிரமணிய சிவா 2 பேரும் சேர்ந்து தான் அங்கிருந்த தொழிலாளர்களுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த போராட்டமும் வெற்றி பெறுது. இந்த வெற்றியை தமிழ்நாட்டு பத்திரிகைகள் மட்டுமில்லாமல் வங்காளத்து பத்திரிகைகளும் பாராட்டி எழுதியிருக்காங்க. வங்காளத்து பத்திரிகைகள். அடுத்த வினா பாருங்க, கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வெற்றி படித்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கி உள்ளது. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என பாராட்டியவர் யார்? இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றி நாட்டுக்கு கிடைத்த வெற்றி, இப்படி சொன்னவர் யார்? அரவிந்த் கோஷ் தான் சொல்லியிருக்காங்க. இது எதில் சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, வந்தே மாதரம் அப்படிங்கிற இவங்க ஒரு இதில் நடத்துனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இதழில் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், தலைவர்களை பொறுத்துக. மகாராஷ்டிரா பகுதியைச் சார்ந்தவர் பாலகங்காதர திலகர். வங்காளத்தைச் சார்ந்தவர் பிபின் சந்திரபால். பஞ்சாபைச் சார்ந்தவர் லாலா லஜபதி ராய். சென்னையைச் சார்ந்தவர் வ.உ. சிதம்பரனார். அடுத்த வினா பாருங்கள், ஜி. சுப்பிரமணியம் வேறு எத்தனை நபர்களுடன் இணைந்து தி இந்து மற்றும் சுதேசமித்திரன் என்னும் பத்திரிகைகளை நிறுவினார்? தி இந்து சுதேசமித்திரன் பத்திரிகையை உருவாக்கினவர் ஜி. சுப்பிரமணியம். இவர் மட்டும் கிடையாது, இவரோட மேலும் 5 நபர்கள். இவரோட மேலும் 5 நபர்கள் சேர்ந்து தான் தி இந்து அப்படிங்கிற பத்திரிகையையும் சுதேசமித்திரன் பத்திரிகையையும் நடத்தியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எது? முக்கியமான கேள்விங்க. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எது? சுதேசமித்திரன். இதான் முதல் தினசரி இதழ். அடுத்த வினா பாருங்கள், 1906 வங்காளத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம். 1906 வங்காளத்தில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. நடைபெற்ற இடம் எது? பர்சால் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. பர்சால் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள், தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து குறிப்பாக வ.உ. சிதம்பரனார் தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவான செய்திகளை வெளியிட்ட பத்திரிகை. தேசியவாதிகள் என்னென்ன பண்ணுறாங்க, குறிப்பாக வ.உ. சிதம்பரனார் தூத்துக்குடியில் என்னென்ன பேசினார் அப்படிங்கிற செய்திகளை விரிவாக வெளியிட்ட பத்திரிகை இது? சுதேசமித்திரன் பத்திரிகை தான் வெளியிட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள், பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையில் சேர்ந்த ஆண்டு என்ன? பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையில் சேர்ந்திருக்காரு. எப்போ சேர்ந்தார்? 1904 தான் இந்த பத்திரிகையில் சேர்ந்திருக்காரு. 1904.
அடுத்த வினா பாருங்க, பாரதியார் துணை ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் என்ன? பாரதியார் துணை ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் என்ன? சக்கரவர்த்தினி. இது மாத இதழ். இதில் பாரதியார் துணை ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அடுத்த வினா பாருங்க, பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை என்ன? முக்கியமான கேள்விங்க. பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை சக்கரவர்த்தினி. பெண்களுக்காக அப்படின்னு வந்தாவே அது சக்கரவர்த்தினி தான். அடுத்த வினா பாருங்க, பாரதியாரால் குருமணி, குருமணினா ஆசிரியர்னு அர்த்தம், என குறிப்பிடப்பட்டவர் யார்? பாரதியாரால் குருமணி என குறிப்பிடப்பட்டவர் யார்? நிவேதிதா. இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க யாருன்னா விவேகானந்தருடைய சீடர், அயர்லாந்து நாட்டு பெண்மணி. இவரை தான் பாரதியார் குருமணின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க, பாரதியார் நிவேதிதாவை முதலில் சந்தித்த ஆண்டு? பாரதியார் நிவேதிதாவை முதல்ல சந்தித்த ஆண்டு 1905. அதுக்கு பிறகு தான் பாரதியார் தேசியம் பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஸோ 1905 என்பது தான் சரி. அடுத்த வினா பாருங்க, காங்கிரஸின் சூரத் மாநாட்டிற்கு பின்னர் பாரதியாருக்கு யார் மீது ஆர்வமும் பற்றும் மேலும் பெருகியது? சூரத் மாநாட்டில் பாரதியாரும் கலந்துக்குவாங்க, வ.உ. சிதம்பரனாரும் கலந்துக்குவாங்க. இந்த மாநாட்டுக்கு பிறகு பாரதியாருக்கு யார் மீது ஆர்வமும் பற்றும் ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பாலகங்காதர திலகர் மீது தான் ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்க, பாரதியாரால் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்ட டெனெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்னும் நூலை எழுதியவர் யார்? இது பார்த்திங்கன்னா ஒரு நூல். டெனெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதியவர் பாலகங்காதர திலகர். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் மகாகவி பாரதியார். அடுத்த வினா பாருங்க, சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து என்னும் சிறு புத்தகம் ஒன்றை பாரதியார் வெளியிட்ட ஆண்டு? சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற ஒரு சிறிய புத்தகத்தை பாரதியார் வெளியிட்ட ஆண்டு என்ன? 1907 தான் வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய எந்த வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது? முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது வார இதழ், தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறிய ஒரு இதழ். எந்த இதழ்னா இந்தியா என்ற இதழ். இந்தியா என்பது வார இதழ், தீவிர தேசியவாதிகளின் குரலாக இருந்த இதழ். அடுத்த வினா பாருங்க, 6 மாத கால சிறை தண்டனைக்கு பிறகு 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டவர் யார்? 1907 மார்ச் 9 விடுதலை பண்ணியிருக்காங்க. யாரை அப்படின்னா பிபின் சந்திரபால். இவரை விடுதலை பண்ணியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க, தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்த நாள்? எந்த நாளை சுதேசி தினமாக கொண்டாட முடிவு பண்ணியிருக்காங்க? இதுக்கான பதில் 1907 மார்ச் 9. ஏன் இந்த தினத்தை கொண்டாடுறாங்கன்னா, முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, பிபின் சந்திரபாலை விடுதலை செய்த தினம்தான் 1907 மார்ச் 9. அதை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், சுதேசி தினத்தை திருநெல்வேலியில் கொண்டாடியதால் 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டவர்கள். ஆங்கில அரசு இந்த விழாவையெல்லாம் நீங்கள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடுவாங்க. 1907 மார்ச் 9 கொண்டாடுவாங்க. அதனால் 1908 மார்ச் 12 ஆங்கில அரசு இவங்களை தேச துரோக குற்றத்திற்காக கைது பண்ணும். யாரை பண்ணும்? வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர், இந்த 3 பேரையும் கைது பண்ணுவாங்க. பாரதியாரெல்லாம் கிடையாது. அடுத்த வினா பாருங்கள், வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு? முன்னாடி பார்த்தா கைது தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணி சிறையிலே அடைச்சிருவாங்க. சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு 1908 ஜூலை 7. 1908 ஜூலை 7. அடுத்த வினா பாருங்கள், அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக சிவாவுக்கு எத்தனை ஆண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனை விதிக்கப்பட்டது? ஆங்கில அரசை எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்ட்டு சிவாவுக்கு 10 ஆண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். அடுத்த வினா பாருங்கள், நீதிபதி ஏபி பின்ஹே வ.உ. சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோருக்கு தீர்ப்பு வழங்கிய நாள்? என்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாங்க.
இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். 1908 நவம்பர் 4 தான் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. 1908 நவம்பர் 4. அடுத்த வினா பாருங்கள். ஜூன் 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் யார்? 1911 ஜூன் மாதத்தில் மணியாச்சி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டவர் ராபர்ட் ஆஸ். ஏன் அப்படின்னா இவர் தான் அந்த சுதேசி இயக்க தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தவர். அதனால தான் வாஞ்சிநாதன் இவரை வந்து போட்டு தள்ளியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். 1880 திருவிதாங்கூர் அரசின் பகுதியில் பிறந்த வாஞ்சிநாதன் எங்கு வனத்துறையில் காவலராக பணியாற்றினார்? வாஞ்சிநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வனத்துறை அதிகாரி, வனத்துறை காவலர். புனலூர் அப்படிங்கிற ஊரில் இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். திருவிதாங்கூர் பகுதியில் பிறந்தவர். 1880 பிறந்தவர். இவர் பாரத மாதா அப்படிங்கிற ஒரு சங்கத்தில் சேர்ந்து தான் இந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை கொண்டிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு ஈடுபடுத்துவது எந்த அமைப்பின் குறிக்கோள்? ஐரோப்பிய அதிகாரிகளை போட்டு தள்ளுவதன் மூலமாக இந்திய மக்களை புரட்சிக்கு தூண்டுவது பாரத மாதா சங்கத்துடைய குறிக்கோளாக இருந்தது. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீலகண்ட பிரம்மசாரின்னு நினைக்கிறேன். நீலகண்ட சாஸ்திரியா பிரம்மசாரியா எனக்கே மறந்து விட்டதே. நீலகண்ட பிரம்மச்சாரி தான் நினைக்கிறேன். சரிங்களா? அவரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த அமைப்பில் தான் வாஞ்சிநாதன் சேர்ந்திருப்பார். நான் சொல்கிறது கரெக்டு தானே? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள். வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர்? வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார்? வாவே சுப்பிரமணியம். இவர் தான் கொடுத்துருப்பார். அடுத்த வினா பாருங்கள். சரியாக பொறுத்துக. இது வரைக்கும் நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் இந்த கொஷின் வந்திருக்கு. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை எப்போ அறிவித்தாங்க? 1905 ஜூலை 19 அறிவித்தாங்க. வங்கம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது 1905 அக்டோபர் 16 பிரித்தாங்க. சுதேசி இயக்கம் எப்போ தோன்ற ஆரம்பித்தது? 1905 ஆகஸ்ட் 7 தோன்ற ஆரம்பித்தது. கல்விக்கான தேசிய கழகம் என்பது 1905 நவம்பர் 5 உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி கேட்கலான்னா கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வர்றது வங்கப்பிரிவினை, அடுத்தது ஃபஸ்ட்டு வர்றது வங்கப்பிரிவினை அறிவிப்பு, அடுத்து வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது, அடுத்தது சுதேசி இயக்கத்துடைய தோற்றம், கல்விக்கான தேசிய கழகம். அடுத்து என்ன பாருங்கள். சரியாக பொறுத்துக. இதற்கான பதில் விடிவெளி கழகம் என்பது 1902 உருவாக்கப்பட்டது. பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907 கொண்டு வரப்பட்டது. செய்தித்தாள் சட்டம் 1908 கொண்டு வரப்பட்டது. இந்திய பத்திரிகை சட்டம் 1910 கொண்டு வரப்பட்டது. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. காலவரிசைப்படி அடுக்குகன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வர்றது விடிவெளி கழகம், அப்புறம் தான் பொதுக்கூட்டங்கள் சட்டம், அதுக்கு அடுத்து செய்தித்தாள் சட்டம், அடுத்து இந்திய பத்திரிகை சட்டம். அடுத்து பாருங்கள் 110வது கேள்வி, கடைசி கேள்விங்க. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் பெஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, கேள்வியை பாருங்கள். சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. வங்கப்பிரிவினை என்பது 1905 மேற்கொள்ளப்பட்டது. பல்கலைக்கழக சட்டம் 1904 கொண்டு வரப்பட்டது. வங்கப்பிரிவினை அறிவிப்பு 1903 டிசம்பர்லேயே அறிவிப்பை சொல்லியிருப்பாங்க. வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1906. நல்ல கவனிங்க. வங்காளத்தை பிரித்தது 1905, பல்கலைக்கழக சட்டம் 1904. வங்கப்பிரிவினை எப்போ அறிவித்தாங்கன்னா 1903 டிசம்பர் மாதமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1906. இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கான லிங்க் இன்ட் ஸ்க்ரீனில் வந்திருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.